ஹலோ நண்பர்களே, எல்லோரும் பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் பிரண்டை பொடி செய்ய போகிறேன். ஏற்கனவே பிரண்டை துவையல் போட்டிருப்பேன். இப்போ பிரண்டை பொடி செய்கிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, பிரண்டை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துருக்கிறேன். அதை வந்து நல்லா அந்த அந்த நாரெலாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக அரிஞ்சு அதை வதக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம் மிளகு எடுத்துருக்கிறேன். ஒரு கைப்பிடி காஞ்ச கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். ஒரு 150 கிராம் வெள்ளை உளுந்து, 150 கிராம் கடலைப்பருப்பு, சீரகம் ஒரு 10 கிராம், புளி கொஞ்சம் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் ஒன்று, பெருங்காயம், எள்ளு வந்து இது வந்து ஒரு 200 கிராம் எடுத்துருக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா நான் கழுவி, எள்ளை வந்து அப்படியே போட முடியாது, நிறைய தூசி இருக்கும். நல்லா கழுவி வந்து அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து சல்லடையில் வடிக்கிட்டுருக்கேன். இப்போ இந்த பிரண்டையை வந்து எண்ணெய் ஊற்றி வதக்கிறேன். அப்போ எண்ணெய் ஊற்றாமல் இதை வதக்க முடியாது. எண்ணெய் ஊற்றி ஆல்மோஸ்ட் இது வந்து வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து மாற்றிக்கலாம். இதில் வந்து இந்த புளியை போட்டுருவோம். கொஞ்சம் எண்ணெய் இருக்குது இல்லையா, அந்த புளியை நான் கழுவிட்டேன். இதில் புளியை போட்டு கொஞ்சம் வதக்கிடும். இந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு நம்ம மற்றதெல்லாம் எண்ணெய் இல்லாமல் தான் வறுக்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த புளியை வந்து இருக்கிற அந்த கொஞ்சம் இந்த பிரண்டையை வதக்கணும் இல்லையா, அதில் வந்து இந்த புளியை வச்சு வதக்கிக்கலாம். புளியும் நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வறுப்படும். ஏன்னா எண்ணெய் போட்டு நீங்கள் மற்ற அந்த பருப்பு வகைகள்லாம் வறுத்திங்கன்னா ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது. ஒரு மாதிரி சிக்கு வாசனை அடிக்கும். அதனால தான் இப்போ புளி நல்லா ஒரு பருப்பு வச்சு எடுத்து அதை போட்டு இப்போ வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம் அதை வறுத்துக்கலாம். இதுலேயே நம்ம போட்ட எண்ணெய் ஃபுல்லாக வந்து இது ஆகிடும். ஏன்னா இது வந்து நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் அரையும் பெருங்காயம், இல்லைன்னா அரைக்காது. அங்கங்கே ஒட்டிட்டு வரும் அந்த